கயன், இந்தம்மா கொஞ்சம் டீ குடி. பரவாயில்ல, நீ வேண்டாம். அக்கா, அதை வாங்கி குடிங்க. வேற ஏதாவது கொண்டு வரவா அண்ணி? இல்ல வேண்டாம் ஷாலினி. எதுவுமே வேண்டான்னு எப்படி கயன்? எங்களை இதை பத்தி யோசிக்க வேண்டான்னு சொல்லிட்டு நீ நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா என்ன நியாயம்? விடு, பாத்துக்கலாம். சீக்கிரம் இந்த எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்ம மீண்டு வந்துருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. இந்தா இத புடி, குடி குடி. ஆமா அண்ணி, எங்க மூர்த்தி அண்ணனை காணோம்? எங்க நாம ஐயோ, வீடு வேற வந்துருச்சு. நேற்று மாதிரி குடிச்சு நம்ம மாட்டிக்க கூடாது. எப்படியாவது சமாளிப்போம். இந்த கால் தான் நிற்க மாட்டேங்குது. இந்த செருப்பு வர நேரங்காலம் தெரியாம காலை பிடிச்சி நிற்குது. ஒன்னும் எங்க எங்க நில்லுங்க. என்னது? எங்க போயிருந்தீங்க? இங்க பக்கத்துல வெளிலதான் இருந்தேன். வெளியனா எங்க? அதையும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போனீங்க? அது ஹோட்டலுக்கு போனா லிஸ்ட் மளிகை சாமான் லிஸ்ட மறந்துட்டேன். அதை எடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். மூர்த்தி, ஏன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அதுல வெளியிலாம் போயிட்டு வந்தேன்னா டயர்டா இருக்கு, அதான். சரி வா, நீ கொஞ்சம் டீ குடி வா. இல்ல வேணாம், நான் மளிகை சாமான் லிஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பணும். என்ன இந்த மனுஷன் நடவடிக்கை சரியில்லையே. வீட்ல இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம ஹோட்டலுக்கு போயிட்டு வந்தேன்னு சம்பந்தமே இல்லாம அவர் பாட்டுக்கு எனக்கு என்ன போய்கிட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ, கூடவே வராளே. நம்ம பாத்ரூமுக்குள்ள போயிடுவோம். ப்ரஷ் பண்ணிட்டா ஸ்மெல் அடிக்காதுல்ல. ப்ரஷ் பண்ணிட்டா எதுக்கு இந்த மனுஷன் இப்ப பல்லு விளக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை காலையில பல்லு விளக்கலையா? இது அவர்கிட்டே கேட்டுருவோம். ஏங்க, என்ன பண்றீங்க? நில்லுங்க. இந்த டைம்ல எதுக்கு சம்பந்தமே இல்லாம பல்லு தேய்ச்சிட்டு வரீங்க? உங்களை தான் கேக்குறேன். என்ன? எதுக்கு இப்ப பல்லு தேய்ச்சிட்டு வரீங்க? பதில் சொல்லுங்க. அது இப்ப எதுக்காக பல்லு தேய்ச்சீங்க? அது வந்து வாய் ஒரு மாதிரியா கசப்பா இருந்துச்சா, அதான் பல் தேய்ச்சேன். கசப்பா இருந்துச்சா? அது ஆமா, கசப்பா இருக்கிற அளவுக்கு அப்படின்னு சாப்பிட்டீங்க? ஒண்ணும் இல்ல. அது வந்து அது என்னன்னா, அது ஏங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க தானே? என்னதானா? ஏன் இந்த மாதிரி கேக்குற? என்ன நீ லூஸ் மாதிரி உளர்ற? அதெல்லாம் நான் நேத்தே விட்டாச்சு. இல்ல இல்ல, உங்க மேல சரக்கு ஸ்மெல் வருது. இல்லதானோ? நீங்க குடிச்சிருக்கீங்க. இல்ல, நான் குடிக்கல. அது இல்லதானோ? நேத்து அடிச்சல, அதோட எஃபெக்டிவ் இன்னும் இருக்கு. அதான் குளிக்கிற சோப்பு வேற ஏதாவது வாங்கு. இப்ப இருக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். காலையில குடிச்சும் அந்த வாடை போகலன்னா அப்போ அந்த சோப்பு நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது. அடுத்த நாள் இந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் வராத மாதிரி வெளியில நல்ல சோப்பு வாங்கலாம். எங்க நீங்க ஒழுங்கு மரியாதை உண்மை மறக்காம சொல்லுங்க. நீங்க குடிச்சிருக்கீங்க தானே? இல்ல. ஆமா. இல்லடி, அதுல நான் குடிச்சிருக்கேன். முன்னாடி ஒரு காலத்துல குடிச்சிருக்கேன். நேத்து குடிச்சேன். ஆனா இப்போ குடிக்கலன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நான் உளறிட்டேன். இல்ல, அப்ப என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க.
இப்ப நீங்க குடிச்சிருக்கீங்க தானே? ஏய் என்ன நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் குடிக்கல தானா? குடிக்கலன்னு மட்டும் என்கிட்ட போய் சொல்லாதீங்க. ஏய் அது நான் அப்புறம் நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. சொல்லுங்க. அது வந்து லைட்டா சாப்பிட்டுருக்கேன். ஐயோ 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 பாவி மனுஷா. குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நிக்கிறியா? கேட்க போறீ? அமைதியா இரு ப்ளீஸ் ரீ. ப்ளீஸ் ஏங்க இப்படி பண்றீங்க? நேத்து தானே குடிச்சிட்டு வந்தீங்க. அமைதியா பேசுறீ. அதுக்கு நான் எந்த அளவுக்கு கத்துறேன்? இப்ப என்னடா பக்கத்துல குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ப்ளீஸ் ரீ. இப்ப இதுக்கு அப்புறம் தினமும் குடிச்சிட்டு வர போறீங்களா? பானண்டி கத்தாதடி. வெளியில கயல் இருக்கா, அவளுக்கு தெரிஞ்சா என்ன ரொம்ப கேவலமா நினைப்பாடி. நான் ஏற்கனவே குடிக்க மாட்டேன்னு அவன் மேல சத்தியெல்லாம் வேற பண்ணிருக்கேன்டி. மனசு தாங்கலடி. என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, வீடு பூந்து ரவுடிங்க அட்டகாசம் பண்றாங்க, தள்ளி விடுறானுங்க, கைய உடைக்கிறானுங்க. கோவம் வருதுடி. கையில் வேற அவங்களை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டா, அதனால கையை கட்டி போட்ட மாதிரி கம்முன்னு இருக்க வேண்டியதா இருக்கு. இல்லன்னா ஒவ்வொருத்தரையும் வெட்டி போட்டுருவேன். சும்மா நடிக்காதீங்க. கையில உங்களை குடிக்க கூடாதுன்னு தானே சொன்னேன். இப்ப குடிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல? இல்ல அது அவ சொன்னது நல்லதுன்னு அமைதியா இருக்கீங்க. அதே மாதிரி இதுலயே அமைதியா இருக்க வேண்டியது தானே? அதெல்லாம் ஆம்பளைங்க ஃபீலிங்ஸ் உனக்கு சொன்னா புரியாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த நமக்குள்ளேயே வச்சுக்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நாள்ல இருந்து குடிக்காம இருக்க பாக்குறேன். தனம் கையிலுக்கு இந்த விஷயம் தெரிய வேணா? சரியா? உலகத்துல எந்த ஆம்பளையும் செய்யாதே, நான் செய்யறேன். மனசு கஷ்டம். என்ன அறியாம லைட்டா சரக்கு போட்டேன். விடு பாத்துக்கலாம். சரி எனக்கு பசிக்குது, சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வாயேன். பசிக்குது போயேன். உங்களுக்கு எல்லாம் என்னால சோறு போட முடியாது. அப்படி பசிக்குதுன்னா நீங்களே போட்டு சாப்பிடுங்க. கையிலுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவா. அவளை பார்க்கவே எனக்கு பாவமா இருக்கு. அவளை நினைக்கிறப்ப எனக்கு இப்படி இருக்கும்போது கூட பிறந்த உங்களுக்கு அப்படி இருக்காதா? அவளுக்கு இந்த விஷயம் எல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஏங்க அவளுக்கு பிடிக்காத விஷயத்தை திரும்ப திரும்ப பண்றீங்க? எவ்வளவு தூரம் சொல்றது? ஏங்க என்னங்க? என்ன குழம்பு வச்சிருக்காங்க? வாசனை மணக்குது. நல்லா சாப்பிட வேண்டியதுதான். என் மூச்சு சத்தம் போடாம சாப்பிட. சிந்துது.